நான் இந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அத நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு கேட்டு சொல்லுங்க. ஒரு விஷயம் வேண்டாம் அப்படின்னு நான் அத விட்டுட்டு வெளிய வரும்போது தான் அந்த விஷயம் எனக்கு கரெக்டான இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லேட் ஆகிட்டேன். நான் இன்னைக்கு பஸ்ஸ கண்டிப்பா மிஸ் பண்ண தான் போறேன் அப்படின்னு நெகட்டிவா பயந்து நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா நான் அந்த பஸ்ஸ மிஸ் பண்ண தான் போறேன். இது இஸ் நெகட்டிவ் திங்கிங். அதுக்கு பதிலா பார்த்தீங்கன்னா, சரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நான் இந்த பஸ்ஸ மிஸ் பண்ணிருவேன். பட் அதுக்கு பதிலா நான் வேற எந்த பஸ்ஸ பிடிச்சா நான் சீக்கிரம் போய் சேரலாம் அப்படின்னு நான் திங்க் பண்றேன் அப்படின்னா, அதான் பார்த்தீங்கன்னா, தட்டி விட பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிட்யூட் கொண்டு வரது. இத நான் பின்னாடி ரிலேட் பண்றேன். ஸோ இந்த மாரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் நான் பார்த்தீங்கன்னா, மர்ஃபிஸ் லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். மர்ஃபிஸ் லா அப்படின்னா என்னன்னா, த மோர் யூ ஃபியர் சம்திங், த மோர் இட் வில் ஹேப்பன். நீங்க ஒரு விஷயத்த இது நடந்துரும் அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா பயந்து திங்க் பண்றீங்கன்னா, கண்டிப்பா அது நடக்கும். பட் அதுக்கு பதிலா தான் தட்டி விட பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஆட்டிட்யூட் கொண்டு வந்தா, அந்த விஷயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. இருந்தாலும் இப்படியே நடந்தாலும் அதை விட்டு பெட்டரான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாரி நீங்களும் தட்டி விட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஆட்டிட்யூட் கொண்டு வாங்க. அண்ட் உங்களோட லைஃப் சாய்ஸஸுமே நேரா யோசிக்கோங்க. தேங்க் யூ.